ஒண்ணு பேசுது 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மளை நித்திய மகிமைக்கு எதுக்கு அழைச்சிருக்கிறாராம்? நித்திய மகிமைக்கு. ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு இதோட வாழ்க்கை முடிய நமக்கு நித்திய 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 நித்தியமான வாழ்க்கை. அந்த நித்திய மகிமைக்கு உங்களை அழைச்சி என்ன பண்றாங்க? அடுத்து சொல்லுது, சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் தாங்க பாடு, ரொம்ப காலம் கிடையாது, கொஞ்ச காலம் பாடு, கொஞ்ச காலம் உபத்திரம், கொஞ்ச காலம் பிரச்சனை, கொஞ்ச காலம் போராட்டம், கொஞ்ச காலம் சாத்தான் வரட்டும். அதுக்கு பிறகு நம்ம சாத்தான வரட்டு 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 வரட்டு. கொஞ்ச காலம் தான் இந்த பாடு. சொல்றீங்க இது கொஞ்ச காலம் தான், கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்க உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலை நிறுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் ஊழியத்தில் நிறுத்துவார், சபையில நிறுத்துவார், ஒரு கூட்டம் ஆத்துமா மத்தியில கர்த்தர் நிறுத்துவார். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு உங்களை நிறுத்தும். அந்த அழைப்பு தான் இந்த வேதாகம கல்லூரிக்கு கொண்டு வந்தது. அந்த அழைப்பு தான் இன்னைக்கு பட்டம் வாங்க வைத்தது. அந்த அழைப்பு தான் உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு கிராஜுவேஷன் ஆகணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், நான் தேவனால அழைக்கப்பட்டேன். சொந்தக்காரங்க யாருக்கெல்லாம் இயேசு சொந்தக்காரங்களை அவங்க மாத்திடுவாங்க. இயேசு மாத்திடுவார் தெரியாது, யாருமே கிடையாது. சொல்றீங்க அல்லேலூயா. அழைப்பு கிருபை வர மாறாது. அவர் சொந்த ஜனமா அழைச்சிருக்கிறார், புண்ணியத்தை அறிவிக்க அழைச்சிருக்கிறார், பரிசுத்த ஜாதியை அழைச்சிருக்கிறார், ஆசாரியர் அழைத்திருக்கிறார். நல்ல ஒரு கைதட்டி கர்த்தரை